அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், முடி நல்லா நீளமாக வளர்கிறதுக்கு டெய்லி நம்ம தலையில் வைக்கக்கூடிய எண்ணெய் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ அதுக்கான டிப்ஸ் தான் இந்த எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெயை நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம், எப்படி தயார் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இது என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எண்ணெயை நம்ம டெய்லி தலைக்கு வைக்கும்போது பார்த்திங்கன்னா முடி நமக்கு நல்ல நீளமாக வளரும், கருன்னு வளரும். முடி கொட்டுது, எனக்கு ஒன் சைடு பார்த்திங்கன்னா வளர்ந்துக்கிட்டே வருது, ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா எனக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்குது, கழிஞ்சு போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ம ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம். இந்த முடி கொட்டாமல் முடி நல்லா அதிகமாக நிரந்தரமாக நமக்கு நீளமாக கருப்பாக வளர்கிறதுக்கான டிப்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இந்த எண்ணெயை ரெடி பண்ணலாம், இந்த எண்ணெயை எப்படி டெய்லி பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம லவ்சுடர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி எண்ணெயை ரெடி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம முடி வளர்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெய்லி நம்ம தலைக்கு நல்லா ஃபுல்லாக எண்ணெய் அப்ளை பண்ணணும். எண்ணெய் இருந்தால் தான் நமக்கு ஃபஸ்ட்டு முடி நமக்கு நல்லா வளரும். இப்போ நான் இந்த ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, நான் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், அதாவது செக்கு எண்ணெய்வாங்க, செக்கு தேங்காய் எண்ணெய் நான் வாங்கிக்கிட்டேன். இதில் நமக்கு எவ்வளோ தேவையோ தேவையான அளவை நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம். மாற்றிக்கிட்டு எப்படி இதில் நான் என்னென்ன பொருட்கள்லாம் போட்டு நான் எண்ணெயை ரெடி பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். இந்த எண்ணெய் தேவைக்கு தகுந்தாற் போல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றிக்கோங்க. நான் சொல்லக்கூடிய இந்த பொருட்களையும் இந்த எண்ணெயில் போட்டு நம்ம கலந்துக்கிட்டு நம்ம டெய்லி முடிக்கு தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா முடி நமக்கு நல்லா சூப்பராக வளரும். வாங்க பார்க்கலாம் என்னென்ன பொருட்கள்லாம் இந்த எண்ணெயில் நம்ம போட போகிறோம் அப்படின்றத. நம்ம எண்ணெய் ரெடி பண்ணுறதுக்கு, நம்ம தலைமுடிக்கு தேய்க்கக்கூடிய அந்த எண்ணெயை ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் நம்ம தேவை அப்படின்றதெல்லாம் அந்த தட்டில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். இது இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஆவாரம்பூ. அந்த ஆவாரம்பூ நமக்கு நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். இந்த ஆவாரம்பூவை நான் வாங்கி வச்சுருக்கிறேன். இந்த ஆவாரம்பூவிலே இலை, பூவு, காய், அந்த வேறு எல்லாமே கலந்தே இங்கே கொடுத்துருக்காங்க. நான் இதை வாங்கி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டி வேருன்னு சொல்லி சொல்லுவாங்க, இந்த வெட்டி வேரும் நான் வாங்கியிருக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா வேப்பலம் பட்டைன்னு சொல்லி சொல்லுவாங்க, இதை இந்த வேப்பலம் பட்டையும் நான் வாங்கியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வலம்புரி இடம்புரின்னு சொல்லி சொல்லுவாங்க, இதுவும் நல்லா முடி வளர்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பொருளையும் நான் வாங்கியிருக்கேன். இது கூட பார்த்திங்கன்னா நான் வெந்தயம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அடுத்தது கருஞ்சீரகம் எடுத்திருக்கேன், வேப்பலை எடுத்திருக்கிறேன். அடுத்து இந்த கற்றாழை ஜெல் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதுங்கெல்லாம் என்னென்ன நன்மைகள் இருக்குது, இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டிப்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. பாருங்கள், நான் ஒரு பாட்டில் நான் ஒன்று எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நான் வெந்தயத்தை உள்ளே சேர்த்துடுறேன். நான் அடுத்தது பார்த்திங்கன்னா கருஞ்சீரகத்தையும் நம்ம உள்ளே கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம். கருஞ்சீரகத்தை தேவையான அளவுக்கு நம்ம இப்படி உள்ளே போட்டுக்கலாம். கருஞ்சீரகமும் உள்ளே போட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வேப்ப இலையை நான் நல்லா பிச்சு ரெண்டாக பிச்சு நான் உள்ளே இந்த வேப்ப இலையும் நான் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். நான் அடுத்தது பார்த்திங்கன்னா கற்றாழை ஜெல்லு, இந்த ஜெல்லையும் நான் கொஞ்சம் இப்போ நான் உள்ளே இதில் போட்டேன். நான் கற்றாழை ஜெல்லையும் அடுத்தது பார்த்திங்கன்னா வெட்டி வேருன்னு சொல்லி சொல்லுவாங்க, இந்த வெட்டி வேரையும் நம்ம உள்ளே போட்டுட்டோம். நல்லா உள்ளே போட்டுடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வலம்புரி இடம்புரின்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த ரெண்டையும் நான் வலம்புரி இடம்புரி ரெண்டையும் உள்ளே சேர்த்துட்டேன். அடுத்தது வேப்பலம் பட்டைன்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த வேப்பலம் பட்டையையும் நம்ம உள்ளே போட்டுட்டோம். கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆவாரம் பூவையும் அள்ளி நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நான் சேர்த்துட்டேன். இந்த ஆவாரம் பூவும் கரெக்டாக அந்த பூவு, இலை, வேறு எல்லாமே நம்ம உள்ளே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உள்ளே சேர்த்துக்குவோம். தேவையான அளவுக்கு போதும், இது இந்த அளவு எனக்கு. நான் மீதியை எடுத்து நான் பத்திரமா வச்சுக்குவேன். அடுத்தடுத்து எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ நான் தேவையான அளவுக்கு நான் உள்ளே போட்டுக்குவேன். இப்போ நான் இதையெல்லாம் உள்ளே நம்ம சேர்த்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா நல்லா நீங்கள் இப்படி கலக்கி விட்டுடுங்க. அதுக்கு மேலே நம்ம செக்கில் ஆட்டின செக்கு தேங்காய் எண்ணெயை எடுத்து நான் இப்போ உள்ள தேவையான அளவுக்கு நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இதை எப்படி நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்றத இந்த மாதிரி நம்ம தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா இதை ஊற விட்டுடுங்க. நல்லாவே 1 இன்ச்சு மேலே முங்கி இப்படி வர்ற அளவுக்கு வச்சுடுங்க. இந்த மாதிரி நம்ம வச்சுட்டு அதன் பிறகு இதை என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி நான் நல்லா கலக்கி விட்டுட்டேன். நான் பாருங்கள் எப்படி ஒன்றா எல்லாம் கலந்து வருதுன்னு. இந்த மாதிரி நீங்கள் நல்லா கலக்கி விட்டுடுங்க. இதனோட எசன்ஸ் எல்லாம் சாறு எல்லாமே உள்ளே இறங்கிடும். ஒரு வாரத்துக்கு இந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும், நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு இந்த எண்ணெயை நீங்கள் என்ன செய்யுங்க, அப்படியே எடுத்து தேய்க்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் அப்படியே கையில் கொட்டின தலையில் தேய்க்கணும் பார்த்திங்கன்னா தலையில் ஃபுல்லாக இதாகிடும். அதனால இதை நம்ம வடிகட்டணும். இது வேற ஒரு பாத்திரத்துக்கு போட்டு இதை நல்லா வடிகட்டிட்டு அந்த எண்ணெயை எடுத்து நம்ம தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா முடி நமக்கு ரொம்பவே சூப்பராக நல்லா வளர்ந்துடும், கருன்னு வளரும். இளநிறையாக இருந்தாலும் போயிடும். பொடுகு தொல்லை, பேனு, அரிப்பு, சொறி சிரங்கு, தலையில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இதெல்லாம் சரியாயிடும். உடல் சூடும் சரியாயிடும் நமக்கு.
நமக்கு தலைமுடியில் வந்து ஹீட் அதிகமாக இருக்குது, முடி கழிஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்ற அந்த பிரச்சனையும் நமக்கு சரியாகும். இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எனக்கு எண்ணெய் வச்சா தலை வலிக்குதுன்னு கூட சொல்வீங்க. அந்த தலைவலியும் போயிடும். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், எப்படி இருக்குதுன்றதை சொல்லுங்கள். இந்த எண்ணெயை நம்ம தொடர்ந்து பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா முடி நமக்கு நல்ல நீளமாக வளரும், கருகருன்னு வளரும். கருப்பாகவே இருக்கும் முடி வந்து இளநர பிரச்சனை இருந்தாலும் போயிடும், நமக்கு நல்லாயிருக்கும். தாராளமாக நம்ம டெய்லி இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம். இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நைட்டில் எண்ணெயை வச்சுட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. தலைக்கு எப்பயுமே எண்ணெய் இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம தலைமுடியில் எண்ணெய் இருக்கோ அந்த அளவுக்கு முடி நமக்கு சூப்பராக வளரும். அதனால் மறந்துடாமல் தலைக்கு எண்ணெய் வைங்க, எண்ணெய் தேய்ச்சி தலை சீவுங்க, தலைமுடியை சரிப்படுத்துங்க. முடி நமக்கு போதும் போதும் சொல்கிற அளவுக்கு ரொம்பவே நல்லா வளரும். மறந்துடாமல் இந்த எண்ணெயை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம லவ்சுடர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.